சாலிட் டிஃபால்ட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபைல் நேம் தான் நான் டுட்டோரியல் ரிவால்வ் நான் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான நேமை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதில் ஓகே என்ற பட்டனை கிளிக் பண்ண உடனே இந்த ட்ராயிங் மோடுக்குள்ளே வந்து டிஃபால்ட்டாக போயிடும். ஸோ இதான் நம்ம ட்ராயிங் மோடு. இதில் உள்ள கமாண்டை யூஸ் பண்ணி தான் நம்ம கிரியோவில் ரிவால்வ் ஆப்ரேஷனை வரைய போகிறோம். ஸோ இதில் வந்து பிளேனாக இருக்குது. ஸோ நம்ம பிளேன் டிஸ்பிளே பண்ணுறதுக்காண்டி வியூ கிளிக் பண்ணுறோம். எஸ் கரெக்ட். வியூ கிளிக் பண்ணிவிட்டு பிளேனை செலக்ட் பண்ண உடனே டாப் அண்ட் ஃப்ரண்ட் பிளேன் டிஃபால்ட்டாக டிஸ்பிளேக்கு வந்துடும். எஸ் கரெக்ட். நெக்ஸ்ட்டு மாடல் போயிட்டு கமாண்ட் என்னென்னா ரிவால்வை கிளிக் பண்ண உடனே ஒரு டூப்ளிகேட் நேவிகேட்டர் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் இனிஷியல் கமாண்ட். ஸோ அந்த பிங்க் கலராக இருக்குது பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்டு, அந்த பிளேஸ்மெண்ட் என்ற கிளிக் பண்ண உடனே இன்னொரு டூப்ளிகேட் நேவிகேட்டர் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். எஸ் கரெக்ட். டிஃபைன் கொடுத்துட்டு நம்ம வரையக்கூடிய ஃப்ரண்டோ டாப் பிளேனோ செலக்ட் பண்ண உடனே அந்த பிளேன் வந்து 2D விண்டோக்குள்ளே கன்வெர்ட் ஆகிரும். இந்த விண்டோக்குள்ளே வந்த உடனே இனிஷியலாக நான் என்ன சொல்லியிருக்கிறேன், ரெஃபரன்ஸ் சென்ட்ரல் லைன் எடுத்துகிட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் வந்து டிஃபால்ட்டாக ட்ரா பண்ணிடணும். இந்த ரிவால்வை பொறுத்த வரைக்கும் சென்டர் ஆக்சிஸ் வச்சு தான் ஆப்ஜெக்ட் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ அதனால் வந்து டிஃபால்ட்டாக சென்ட்ரல் லைன் ஒன்று இருக்கும். அந்த சென்டர் லைன் எடுத்துகிட்டு சென்டர் ஆக்சிஸ் ட்ரா பண்ணணும். எஸ் கரெக்ட். ட்ரா பண்ணிவிட்டு இப்போ லைன் கமாண்ட் எடுத்துகிட்டு ஒரு ரெக்டாங்கிள் வந்து நான் ட்ரா பண்ணுறேன். வித் எங்கேருந்து சென்டர் ஆக்சிஸ் ரெஃபரன்ஸ்லேருந்து ஒரு ரெக்டாங்கிளை ட்ரா பண்ணுறேன். எஸ் கரெக்ட். நான் டைமென்ஷன் வந்து ரேண்டமாக தான் போட்டிருக்கிறேன். நீங்கள் ஆஸ் பர் ட்ராயிங் படி நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம டைமென்ஷன் கொடுத்த உடனே அவுட்டர் டு அவுட்டர் ஓடியை ரெப்ரசன்ட் பண்ணி அந்த டைமென்ஷன் வந்து பிட்டோரிக்கலாக இருக்கும். இதுதான் நம்ம வந்து ரிவால்வோட ரெப்ரசன்ட் பண்ணுற ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 2 இடத்துல வந்து லூப் கோல் இருக்குது. அந்த லூப் கோல் வந்து லைன் கமாண்டை யூஸ் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணுறேன். எஸ் குட். இப்போ பர்ஃபெக்டாக வந்து இப்போ எல்லா லைன் யூஸ் பண்ணி ஒரு 2D ஹெச் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரா பண்ணிட்டு இப்போ டிக் மார்க் கொடுத்த உடனே டிக் மார்க் கொடுங்க. எஸ் கரெக்ட். கொடுத்த உடனே 360 டைரக்ஷனில் வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஹாலோ, ஒரு சாலிடாக, ஒரு சிலிண்டராக, ஒரு நம்மளுக்கு வந்து வியூவில் வந்து நிற்கிது. ஸோ இதில் வந்து நம்ம 360 டைரக்ஷனில் வரலாம், 90 டிகிரியில் போடலாம், 270 டிகிரி டைரக்ஷனில் போடலாம். ஸோ நம்ம ஃபியூச்சரை பொறுத்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அது ஓகே கொடுத்துட்டு கமாண்ட் எனேபிள் ஆகிரும். நெக்ஸ்ட்டு எனக்கு பிடிச்ச க்ரீன் கலரை வந்து நான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் பேஸ் மெட்டீரியல். இந்த பேஸ் மெட்டீரியலுக்கு மேலே ஒரு கட் ஃபியூச்சரை ரிவால்வ் யூஸ் பண்ணி எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். அதே ஆப்ஷன் தான். மாடலுக்குள்ளே போங்க, ரிவால்வ் கிளிக் பண்ணுங்கள். ரிவால்வ் கிளிக் பண்ணிட்டு ரிவால்வ் என்ன சொல்லியிருக்கிறேன், சென்டர் ஆக்சிஸை வச்சு தான் ஃபியூச்சர் ரொட்டேட் ஆகும். ஸோ அதனால் வந்து சென்டர் பிளேன், ஒரு பிளேனை டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோடனே அது 2D விண்டோக்குள்ளே வந்து டிஃபால்ட்டாக வந்துடும். எஸ், இந்த விண்டோக்குள்ளே வந்தோடனே ரெஃபரன்ஸ் லைன் நம்ம போடணும். ரெஃபரன்ஸ் லைன் எடுத்து டாப் சர்ஃபேஸை செலக்ட் பண்ணுங்கள். எஸ் கரெக்ட். ரிவால்வ் வந்து எதை பேஸ் பண்ணி ரொட்டேட் ஆகும், சென்ட்ரல் லைன், சென்டர் ஆக்சிஸ். ஸோ சென்டர் ஆக்சிஸை வச்சு சென்டர் லைன் போட்டுருங்க. இப்போ ஒரு லைன் கமாண்ட் எடுத்து ஒரு ரெக்டாங்கிள் நான் டிஃபால்ட்டாக வரைகிறேன். எஸ் கரெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டர் லைனுக்கும் நான் வரைக்கிற ரெக்டாங்கிளுக்கும் இடையில கேப் இருக்குது. ஸோ அந்த கேப் தான் நமக்கு ஹாலோவாக ஒரு சாலிட் ஐடியா நம்மளுக்கு வந்து ப்ரொஜெக்ஷன் ஆக போகுது. எஸ் கரெக்ட். டைமென்ஷன் வந்து ரேண்டமாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃபைன் குட். இப்போ லைன் எடுத்துகிட்டு டிஃபால்ட்டாக எல்லா லூப் கோல் இல்லாமல் ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிருக்கிறோம். ஸோ வரைஞ்சிட்டு டிக் மார்க் கொடுத்த கிளிக் பண்ண உடனே 360 டைரக்ஷனில் வந்து ஒரு ஹாலோ ஷாஃப்ட் வந்து அருமையாக நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஸோ எஸ் கரெக்ட். நான் டிஃப்ரென்ஷியல் பண்ணுறதுக்காண்டி அதை வந்து எல்லோ கலராக ரீப்ளேஸ் பண்ணுறேன். எஸ் ஓகே, நீங்கள் பிடிச்ச கலராக நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். அதில் ஒன்றும் இது கிடையாது. எஸ் ஓகே ஃபைன் குட். பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் மெட்டீரியலில் ஒரு பேஸ் ரிவால்வில் ஒரு கட் ரிவால்வ் போர்ஷன் வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை
ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதில் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் ஈஸியாக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகி கிரியோவில் ஒரு பெஸ்ட்டு இதாக நீங்கள் வர சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதுவே யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூட் யூஸ் பண்ணி ஒரு கட் ஆப்ரேஷன் பண்ணலாம். ஸோ இப்போ சென்ட்ரல் லைனில் ஒரு சென்ட்ரல் சர்க்கிள் போட்டிருக்கிறேன். எஸ், டயமீட்டர் கொஞ்சம் கொடுங்க. டயமீட்டர் பெருசாக கொடுத்துருங்க. ஓகே, குட், ஃபைன். டயமீட்டரை கொடுத்துட்டு டிக் மார்க்கு வந்து கொடுங்க. இப்போ எக்ஸ்ட்ரூட் பார்த்தீங்கன்னா எந்த டைரக்ஷனில் வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகணும்னு கேட்குது. ஸோ நம்ம வந்து எக்ஸ்ட்ரூட்டில் கட் எடுக்க போகிறோம். ஸோ அதனால அது பக்கத்தில் உள்ள கட் ஆப்ரேஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ண உடனே அது வந்து மெட்டீரியல் ரிமூவ் பண்ணி காட்டும். எஸ், கரெக்ட். இப்போ நம்ம ரிமூவ் ஆகலை. இப்போ கிளிக் பண்ண உடனே மெட்டீரியல் ரிமூவ் ஆயிரும். எஸ், கரெக்ட். ரிமூவ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூடை யூஸ் பண்ணி ஒரு கட் ஆப்ரேஷன் வித் ரிவால்வ்டு காம்பினேஷனில் நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறோம். ஸோ இது மாதிரி வரக்கூடிய டுட்டோரியலில் எக்ஸ்ட்ரூடு வித் ரிவால்வ்டு காம்பினேஷன் நிறைய மாடல்ஸ் நான் ட்ரா பண்ணுறேன். அந்த மாடல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூலிங் ஜாப்லேயோ ஒரு சீட் மெட்டல்லையோ உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ அதை ட்ரா பண்ணி நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக வந்து நல்ல ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் கேரியரில் யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ட்ரா பண்ணதை போய் செட் ஒர்க்கிங் டைரக்டில் போயிட்டு டிஃபால்ட்டை வந்து சேவ் கொடுத்துருங்க. எஸ், கரெக்ட். சேவ் கொடுத்துருங்க. இதுவே தெரியும் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போ தான் நீங்கள் ஒரு ஷார்ட் டைமில் ஒரு டிசைன் இன்ஜினியரை வந்து உருவாக ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வரைஞ்சி முடிச்சுட்டு இப்போ வியூவில் போய்ட்டு க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா விண்டோ வந்து க்ளோஸ் ஆகிரும். எஸ், கரெக்ட். ஓகே, ஃபைல் சேவ் செலக்ட் பண்ணிடுங்க. இப்போலாம் வரைஞ்சி முடிச்சாச்சு. ஸோ வியூவில் போய்ட்டு க்ளோஸ் கொடுத்த உடனே விண்டோ வந்து க்ளோஸ் ஆகிரும். எஸ், கரெக்ட். க்ளோஸ் ஆகிருச்சு, முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எரேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்த உடனே இதில் உள்ள பழைய ஹிஸ்ட்ரி எல்லா ஃபைலும் டிலீட் ஆகிரும். தேங்க்யூ, ஃபைன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு சீக்கிரம்